السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அநேக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களை தம்முடைய வாழ்க்கையில் தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள், தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலைவரட்டும் என பிரார்த்தித்தோமாக என்னுடைய இந்த ஜும்மாவினுடைய உரையை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஜும்மாவினுடைய தலைப்பாக கண்ணியம் பெறுவோம் என்கின்ற தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். இந்த தலைப்பை தேர்வு செய்ததற்கான நோக்கம் என்னவென்றால், பொதுவாகவே மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பல விஷயத்தை அடுத்தவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். நம்ம எதெல்லாம் எதிர்பார்ப்போம்னா, மதிப்பு, மரியாதை, கௌரவம் போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் மற்றவர்களிடத்திலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு இடத்துல மதிப்பு வழங்கப்படணும், எனக்கு மரியாதை கொடுக்கணும், நம்ம கௌரவமாக இருக்கணும் என்பதை நாம் பல இடங்களில் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இறைவனே திருமறை குர்ஆன்ல இந்த உலகத்துல மக்கள் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத இறைவன் படம் பிடித்து காட்டுவதை போன்று பேசுகிறான். 57வது அத்தியாயமான அந்த ஹதீத் என்கின்ற அத்தியாயத்துல 26வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வஅலமு அன்னமல் ஹயாத்தித் துன்யா லஇபுன் வ லஹ்வுன், அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, இந்த உலக வாழ்க்கை என்ன தெரியுமா? இன்னமல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை என்பது லஇபுன் விளையாட்டானதாகும், வ லஹ்வுன் வீணானதாகும். இதை சொல்லிவிட்டு இறைவன் சொல்லுகிறான், வஸீனத்துன் அலங்காரமிக்கதாகும், வதஃபாகுரும் பைனக்கும் வதகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், நீங்கள் ஒருவருக்கொருவர் பெருமை அடித்துக் கொண்டு பொருளாதாரத்தையும் பிள்ளை செல்வங்களையும் பெருக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உலகத்துல பெரும்பான்மையான மக்கள் செய்யற வேலை என்னன்னா, பொருளாதாரத்தை பெருக்கி பெருமை அடிப்பது, குழந்தைகளை அதிகமாக பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக பெருமை அடிக்கிறது. இந்த வீணான விளையாட்டான உங்களை ஏமாற்றக்கூடிய வசதி கொண்டு அலங்காரமிக்க இந்த உலகத்துல நீங்க என்ன அதிகமா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, பொருளாதாரத்தை அதிகமாக சம்பாதிப்பதன் மூலமாகவும் பிள்ளை செல்வங்களின் மூலமாகவும் ஒருவருக்கொருவர் அதை பெருக்கிக் கொண்டு பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டிருக்காங்க. உண்மையிலே யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருமே இங்க இருக்கக்கூடியவர்கள் சம்பாதிக்கிறோம். சம்பாதிக்காத ஆண்கள் கிடையாது, எல்லோரும் சம்பாதிக்கிறோம். குறைவாக சம்பாதிக்கலாம், கூடுதலாக சம்பாதிக்கலாம், ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கலாம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். எதற்காக சம்பாதிக்கிறோம்? சம்பாதிப்பதனுடைய நோக்கம் என்ன? எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, தேவை இருக்குல்ல, பொருளாதாரத்தினுடைய ஒரு தேவை இருக்கு, தேவை இருக்கிறனால சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையிலேயே அந்த தேவை வரைக்கும் தான் சம்பாதிக்கிறோமா? ஒரு நாளைக்கு நமக்கு, ஒரு மாதத்திற்கு நமக்கு ஒரு 30,000 தேவை, 30,000 சம்பாதிச்சதோட நிறுத்திடுவோமா? 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குற அளவுக்கு உயர்ந்துட்டோம், அதுக்கடுத்து சம்பாதிக்க மாட்டோமா? இன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள், குறிப்பா சொல்லணும்னா எலான் மஸ்க் ஒருத்தர் இருக்கிறார். இவர் யாருன்னா ஒரு ட்ரில்லியனர் என்று சொல்லுகிறார்கள்.
ட்ரில்லியன் என்ன தெரியுமா? மில்லியன் கேள்விப்பட்டிருப்போம், பில்லியன் கூட கேள்விப்பட்டிருப்போம். ட்ரில்லியன் என்னன்னா 1,00,000 கோடி பண மதிப்பு அவரிடத்தில் இருக்கிறது. யோசிப்பாரு, 1 கோடி ரூபாய் கண்ண பார்த்துருப்போமா? 1,00,000 கோடி சம்பாதித்து வைத்திருக்கிறார் அவர். அதுவும் நம்ம நாட்டு கணக்குப்படி 1,00,000 கோடி கிடையாது. அமெரிக்கன் US டாலர் கணக்குப்படி 1,00,000 கோடி டாலர்கள் வைத்திருக்கிறார். இந்தியாவோட கணக்கு பண்ணோம்னா அது அப்படியே இன்ட்டு 100 போட்டுக்கணும். 100,00,000 கோடி இந்திய மதிப்பு ஒரு மனிதனினுடைய சொத்து மதிப்பு. நம்ம தேவைக்காக தான் சம்பாதிக்கிறோம்னா இன்றைக்கு அதெல்லாம் தேவைக்கெல்லாம் சம்பாதிக்கல. நம்ம சம்பாதிப்பதினுடைய ஒரு மறைமுக நோக்கம் என்ன தெரியுமா? சம்பாதிச்சாதான் சமுதாயத்துல மதிப்பு கிடைக்கும், சம்பாதிச்சாதான் நமக்கான கௌரவத்தை கொடுப்பாங்க, நமக்கான மரியாதை எப்ப கிடைக்கும்னா சம்பாதிச்சாதான் கிடைக்கும். அதற்காகத்தான் சம்பாதிக்கும். இதுதான் மறைமுகமான உண்மை. எலான் மஸ்க் வச்சிருக்கிறாரு 100,00,000 கோடி வச்சிருக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தார் அப்படின்னா என்ன செஞ்சிருக்கலாம்? அவர் வச்சிருக்கிற 100,00,000 கோடி உலக மக்கள் தொகையினுடைய கணக்கு எவ்வளவு தெரியுமா? 800 கோடி பேர். ஆளுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவர் சொத்து மதிப்பு பெருமளவுக்கு தான் குறையாது. எல்லாருமே கோடீஸ்வரர் ஆக்கி அவர் நினைச்சார். இந்த அளவிற்கு பணத்தை சம்பாதித்து வைத்திருப்பது எதனால்? தேவைக்காக கிடையாது, ஒரு மதிப்பிற்காக, கௌரவத்திற்காக. இப்படி மனிதர்கள் கௌரவத்தை எதிர்பார்ப்பவர்களாக இருக்கிறார்கள். ஒரு அரசியல்வாதி எடுத்துக்கோங்க. ஒரு அரசியல்வாதி இருக்கிறார், மிகப்பெரிய ஒரு அரசியல் செல்வாக்கு கொண்டவராக இருக்கிறார். அவருக்கு தேவையான எல்லாத்தையுமே அவரினுடைய பதவியை வச்சு அடைஞ்சுக்கிட்டார். அவரினுடைய அரசியலினுடைய அந்த மதிப்பை வைத்து அவர் அடைந்து கொள்கிறார். எல்லாமே கிடைச்சிருச்சு அவருக்கு. அடுத்த எலெக்ஷன்ல சரி நம்ம எல்லாத்தையுமே அடைஞ்சிட்டோம், இதோட போயிடும் யாராவது போவாங்களா? யாரும் போக மாட்டார்கள். தொடர்ந்து அதே பதவியில் இருப்பதற்குத்தான் ஆசைப்படுவார்கள். காரணம் என்ன? இந்த பதவியில் இருக்கிறோம்னா இது ஒரு மதிப்பு, மரியாதை. இதுல இருக்கிறோம்னா நமக்கு மரியாதை கொடுப்பாங்க, இதுதான் நம்முடைய கௌரவம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை என்ன தெரியுமா? கௌரவத்தை நாம் எதிர்பார்த்தால், கௌரவத்திற்கு நாம் ஆசைப்பட்டால், இந்த கௌரவம் என்கின்ற இந்த தன்மை இருக்கிறது நம்மை அழித்து விடக்கூடிய தன்மை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தலைப்பு கண்ணியம் பெறுவோம் என்பதுதான் தலைப்பு. ஆனால் இன்றைக்கு மக்கள் கண்ணியத்தை விட்டுவிட்டு மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதை தேடி ஓடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கௌரவத்தை நாம் ஒருபோதும் எதிர்பார்த்து விடவே கூடாது. இன்றைக்கு பல மக்களிடத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறது. கௌரவத்தை பிறரிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் அனைத்தும் பிரிந்து கிடப்பதற்கான மிக முக்கியமான காரணம் தெரியுமா? ஒன்னா மண்ணா இருந்திருப்போங்க, அண்ணன் தம்பியாக இருந்திருப்போம், கூட பிறந்த உடன் பிறந்தவர்கள், உடன் பிறந்த சகோதரிகளாக இருந்திருப்போம். இன்னைக்கு பார்த்தோம்னா பேச்சு தொடர்பு கிடையாது, பார்த்தாலும் முகத்தை திருப்பி கொண்டு செல்கிறார்கள். இது எல்லாத்திற்கும் பின்னணி காரணம் எதுவாக இருக்கும்னா உள்ளத்தில் இருக்கக்கூடிய கௌரவமா இருக்கு. கௌரவத்தை பாராட்டித்தான் இன்றைக்கு பல குடும்பங்கள் பிரிந்து நிற்கிறது. கௌரவம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள், உறவு வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். அவன் என்னை எப்படி கூப்பிட்டான்? ஒரு அண்ணனை கூப்பிடுற மாதிரியா கூப்பிட்டான்? எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தானா? ஏதோ 3வது மனுஷனை கூப்பிடுற மாதிரி என்னை கூப்பிடுறான். என் கௌரவம் என்ன ஆகுது? அவன் வீட்டு வாசப்படியை போய் மிதிப்பானா? இப்படின்னு எத்தனை பேர் எத்தனை முறை நாம் வசனம் பேசியிருப்போம், பேசுவதை கேட்டு இருப்போம். இதெல்லாம் எதை நாடுகிறது என்றால் பிறரிடத்தில் இருக்கக்கூடிய கௌரவத்தை நாடுகிறது. இந்த கௌரவம் எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு குணம்னா சத்தியத்தை ஏற்பதை விட்டு நம்மை தடுத்து விடும். கௌரவத்தை எதிர்பார்த்து கௌரவம் தான் வேணும் நினைச்சவங்க சத்தியம் நம்முடைய கண்களுக்கு தெரியாது. அல்லாஹ் நமக்கு சத்தியத்தை கொண்டு வந்து சேர்க்க மாட்டான். உதாரணத்திற்கு மக்கத்து காபிர்கள் இருக்காங்கல்ல, மக்கத்து குறைஷியர்கள், இவர்கள் அல்லாஹை ஏற்றிருந்தார்கள். அல்லாஹ்வை யாரும் மறுக்கல. ரசூலுல்லாவை ஏற்கிறது இவங்களுக்கு கூட சிரமம்னா கிடையாது. ரசூலுல்லாவை ஏற்பதற்கு தயாராக இருந்தார்கள். ஆனால் இவர்கள் இஸ்லாத்தில் நுழையாததற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அவர்களினுடைய கௌரவம். என்ன கௌரவம்? நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், அவர்களினுடைய வழிமுறை எப்படி வருகிறது? காலங்காலமா நம்ம காபாவை சுற்றி 360க்கும் 360க்கும் அதிகமான சிலைகளை வச்சு வணங்கிக்கிட்டு வந்த நம்முடைய பாரம்பரியம் என்ன ஆகிறது? நம்ம இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டால் நம்முடைய கௌரவம் போய்விடும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக நபிகள் நாயகம் அவர்களினுடைய மார்க்கத்தை மறுத்தார்கள். கௌரவம் தான் இந்த மார்க்கத்தை ஏற்பதை விட்டும் அவர்களை தடுத்தது. என்ன செய்தார்கள்? ரசூலாட்ட வந்து டீலிங் பேசுறாங்க, பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கௌரவத்தையும் பாதுகாத்துக்கணும், ஆனா ஒண்ணாமண்ணாவும் இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நபி அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், முகமது அவர்களே, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம், உங்களை தூதராக ஏற்றுக்கொள்கிறோம், அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் எங்களினுடைய அடிமைகளையும் எங்களையும் ஒரே கோட்டில் நீங்கள் நிறுத்துகிறீர்கள், ஒரே சபையில் அமர வைக்கிறீர்கள். எனக்கு கீழே அடிமையா இருந்தனால அவனை நான் ஒன்னா உட்கார்றதா, நான் கருத்து சொல்ற அதே இடத்துல அவன் கருத்து சொல்றதா, நானும் அவனும் ஒரே சபையில் உட்காருவதா, ஒரே வரிசையில் நிற்பதா?
இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது. இப்படி இருந்தா நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்க மாட்டோம். இதுல மட்டும் நீங்க எங்களுக்கு ஒரு சலுகையை வழங்குங்க, நாங்க இஸ்லாத்துக்கு வந்துடுவோம். இவர்கள் எதிர்பார்ப்பது எதை எதிர்பார்க்கிறார்கள்? ரசூலுல்லாவை ஏத்துக்கிறது பெரிய ஒரு பொருட்டு கிடையாது அவர்களுக்கு. அவர்களுக்கு தடையாக இருந்தது இந்த கௌரவம். நம்ம போய் அவன் பக்கத்துல நிக்கலாமா, அவன் வந்து நம்ம பக்கத்துல உட்காரலாமா, நம்முடைய கௌரவம் என்ன ஆகிறது? இந்த ஒற்றை காரணத்திற்காக இஸ்லாத்தை ஏற்க மறுத்தார்கள். ரசூலாவும் பார்க்கிறாங்க, சரி இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம்னு சொல்றாங்கல்ல, இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு ஒரு எண்ணமாவது வருது. இஸ்லாத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இவங்களை அப்படியே கொஞ்சம் சொல்லி சொல்லி திருத்தி விடலாம் என்கின்ற எண்ணம் நபியவர்களுக்கும் தோன்றுகிறது. அல்லாஹ் வார்த்தான், அல்லாஹ் ஒரே அடியாக அழித்து விட்டான். நீங்க இப்படி ஒண்ணு இஸ்லாத்துல தான் ஏத்துக்க வேணாம். அது என்ன கௌரவம் பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது? இந்த மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அடித்து நொறுக்குவதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை காரணம். அனைவரும் சமம், பிறப்பால யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது, யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. இதை ஒழிப்பதற்கு வந்தது இஸ்லாம். இப்படி எல்லா நேரத்திலையுமே இந்த கௌரவத்தை இஸ்லாம் அடித்து நொறுக்குகிறது. கௌரவம் வந்துச்சுன்னா நம்ம ஏகத்துவத்தை பார்க்க மாட்டோம்னு சொல்றோம்ல, ஏகத்துவம் நம்முடைய கண்களில் இருந்து மறைக்கப்படும் சொல்றோம்ல. யூதர்கள் சரியான எடுத்துக்காட்டு. யூதர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? இஸ்லாம் என்னன்னு தெள்ளத்திலேயே அவங்களுக்கு தெரியும். இப்ப மக்களுக்கு காப்பீர்கள் கூட காலங்காலமா வழிகட்டு போயிட்டா இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுன்னு சொல்லலாம். யூதர்கள் எப்படின்னா இஸ்லாம் என்றால் என்னவென்று நன்றாக தெரிந்தவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுனா, யாரிஃபூன கமா யாரிஃபூன அப்னாஅஹும். அந்த யூதர்கள் இந்த நபியை தெளிவாக அறிவு வைத்திருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? உங்களுக்கு உங்க புள்ளைய எப்படி தெரியுமோ, நம்ம பெற்ற புள்ளைய நம்ம எப்படி அடையாளம் கண்டுக்குவோமோ அந்த மாதிரி யூதர்கள் முகமது தான் நபின்னு பளிச்சுன்னு அடையாளம் கண்டுக்குவாங்க. அந்த அளவுக்கு யூதர்களுக்கும் தெரிந்திருந்தது. இப்ப நம்ம பிள்ளைய ஸ்கூல்ல விட்டுட்டோங்க, ஸ்கூல்ல போய் கூப்பிட போறோம், 1000 பிள்ளைங்க நடந்து வருது, ஸ்கூல் பெல் அடிச்சு. அந்த 1000 பேருக்கு நடுவுலையும் நம்முடைய மகன் யாரும் நமக்கு தெளிவா தெரியாதா? கரெக்டா தெரிஞ்சிடும். நம்ம மகன் கூட நடந்து வந்துகிட்டு இருக்கான், கையை காட்டி கூட்டிட்டு வந்துரும். இந்த மாதிரி இந்த யூதர்களுக்கு நபி என்றால் முகமது தான் தெளிவா தெரியும். இருந்தாலும் மறுத்தார்கள். ஏன் மறுத்தார்கள்? யூதர்களுக்கு என்ன தெரியுமா? வம்சாவளியாக பரம்பரையாக தலைமுறையினர்களாக எல்லா நபிமார்களும் யூதர்களுக்கே வந்தார்கள். பெரும்பான்மையான நபிமார்கள் யூதர்களுக்கே அனுப்பப்பட்டவர்களாக இருந்தார்கள். இறுதி நபி வரப்போறாரு, இவருக்கு அடுத்து வேற நபி இல்லை, அவரும் நம்மை சார்ந்தவராக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை. யூதர்களுக்கு மதீனால என்னங்க வேலை? யோசிப்பார். யூதர்களினுடைய சுத்து வட்டாரம் எல்லாமே எங்க இருக்கும்னா பலஸ்தீன்ல இருக்கும், ஜெருசலத்தை ஒட்டி இருக்கும். அந்த பகுதி தான் யூதர்களுக்கான பகுதி. அங்கேதான் சென்றார்கள். மதீனாவுக்கு எப்படி வந்தாங்க? மதீனாவுக்கு வந்ததுக்கான காரணம் தெரியுமா? யூதர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கான மிக முக்கிய காரணம் வேதத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிறான். இறுதி நபின்னு ஒருத்தர் வரப்போறாரு, அகமது என்ற பேர்ல முகமது என்ற பேர்ல ஒருத்தர் வரப்போறாரு. அவர் வர்ற பகுதி எப்படி இருக்கும்? பேரித்தமணங்கள் கொண்ட பகுதியா இருக்கும், மண்கள் நிறைந்த பகுதி, பாலைவன பகுதியா இருக்கும். இதை படித்து தெரிந்து கொண்டு நம்முடைய சமுதாயத்துலதான் அவர் வரணும் அப்படிங்கிறதுக்காக பல பாலைவனங்களுக்கு அவர்கள் பிரயாணங்கள் கொண்டு போனார்கள். அந்த பாலைவன பகுதியில போய் நம்ம வாழ்ந்துருவோம், பேரிச்சம்பளம் நிறைய இருக்கிற பகுதியில் போய் வாழ்ந்துருவோம். அங்கே அவர் நம்முடைய சமுதாயத்திலிருந்து பிறப்பார். அவர் தூதரா வந்தார்னா நமக்கான கௌரவம், நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பாக இருக்கும் என்பதற்காக மதீனாவை தேடி வந்தார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்னா அவர்கள் இருந்து நபி அனுப்பாமல் மக்கத்து வாசியாக நபி தேர்ந்தெடுத்துட்டா. இந்த கௌரவம் தடுத்தது. எங்கள்ல இருந்து நபி வரலையே என்கின்ற கௌரவம் தடுத்தது. இப்படி உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நபிகள் நாயகம் அவர்களினுடைய பெரிய தந்தை அபூ தாலிப், அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு தடையா இருந்தது. கௌரவம் ஒண்ணு வந்துருச்சுன்னு வைங்களேன், உண்மையாக இருக்கட்டும் சத்தியமாக இருக்கட்டும் அது எதுவும் நம்ம கண்டுக்க தெரியாது. கௌரவம் தான் பெருசாப்படும். நானா எவ்வளவு பெரிய ஆளு, என்கிட்ட போய் இப்படி பேசலாமா, என்கிட்ட வந்து இப்படி சொல்லிட்டானே, நம்மளாம் எப்படிப்பட்ட ஒரு ஆளு என்கின்ற எண்ணம் வந்தால் சத்தியம் நம்முடைய கண்களுக்கு தெரியவே தெரியாது. அபூ தாலிப் மரணப்படுக்கையில் இருக்கிறார், மௌத்தா போக போறாங்க, மரணத்தினுடைய பிடியில் இருந்து கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று சொல்லுகிறார்கள், குல் லா இலாஹ இல்லல்லாஹ், என்னுடைய பெரிய தந்தையே லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த ஒரு வாசகத்தை சொல்லிட்டீங்கன்னா மீது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்க இந்த ஒரு வார்த்தையை தான் நான் எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன், சொல்லிருங்க. மறுமை நாள்ல வந்து நான் உங்களுக்காக வாதாடுவேன் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எதிர் தரப்புல குறைஷியர்கள், அபூ ஜஹல், உத்பா, ஷிம்பா போன்ற காஃபிர் கையவர்கள் இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் என்ன வார்த்தை வச்சாங்க? ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை ஏத்துக்க சொல்றாரு. அப்ப அந்த காஃபிர்கள் என்ன சொன்னாங்க? லாஜிக்கா பேசினாங்களா? முஹம்மது சொல்றதுதான் தவறு, எப்படி ஒரே ஒரு தெய்வம் இருக்க முடியும், 300க்கும் அதிகமான தெய்வங்கள் இருப்பதுதான் உண்மை, இப்படின்னு வாதம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அவர்கள் வைத்த பேச்சை என்ன தெரியுமா? அபூ தாலிபே தற்கபு மில்லத் அப்துல் முத்தலிப்,
உன்னுடைய முன்னோரான அப்துல் முத்தலிபினுடைய மார்க்கத்தை நீ விட்டுற போறியா? அதை நீ வெறுக்கிறியா? எதை கொண்டு வந்து வைக்கிறார்கள்? எதை வச்சு லாக் பண்றாங்க? நம்முடைய பாரம்பரியம் என்ன? நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எதை சொல்லி தந்துட்டு போனாங்க? அதை விட்டுட்டு முகமதினுடைய மார்க்கத்தை ஏத்துக்க போறாயா? அபூதாலிப் யாருங்க? ரசூலுல்லாஹ்வோடு அவ்வளவு நெருக்கமாக இருந்தார். ஒட்டுமொத்த மக்காவும் நபி அவர்களுக்கு எதிராக திரும்பிய போதும் நபி அவர்களுக்கு பக்கபலனாக, நபி அவர்களுக்கு ஒரு அரணாக, பாதுகாப்பாக நின்று பாதுகாத்தவர் அபூதாலிப் அவர்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்காமல் இறுதியாக சொல்லிவிட்டு மரணிக்கிறார், நான் என்னுடைய அப்துல் முத்தலிபினுடைய மார்க்கத்திலேயே மரணிக்கிறேன். காரணம் என்ன? கௌரவத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது. கௌரவம் வந்ததின் காரணத்தினால் இவர்களினுடைய கண்களில் இருந்தெல்லாம் ஏகத்துவம் மறைக்கப்பட்டது. கௌரவம் தான் அவர்களுக்கு பெரிதாக தெரிந்தது. அவர்கள் நரகவாதிகள். எல்லாத்தையும் பாருங்கள். ஃபிரௌன் இஸ்லாத்தை ஏற்றுக்காததுக்கு என்ன காரணம்? பெருமை ஒரு காரணம். பெருமையே என்னன்னா கௌரவத்தினுடைய ஒரு அங்கம் தான் பெருமை. கௌரவத்திற்காக தான் பெருமை என்கின்ற குணமும் வந்து சேர்ந்து ஒட்டிக் கொள்கிறது. இப்படி கௌரவம்னு ஒண்ணு நம்ம கையில எடுத்துட்டோம்னா அது நம்முடைய கண்களில் இருந்து ஏகத்துவத்தை மறைத்து விடும். நம்ம எல்லாம் நினைக்கலாம் இந்த மாதிரி கௌரவம் பார்க்கறதுலாம் பெரிய பெரிய ஆட்கள் தான் பார்ப்பாங்க. யாரெல்லாம் பணக்காரர்களாக இருக்கிறார்களோ, அரசியல்வாதிகளாக இருக்கிறார்களோ, இவங்க எல்லாம் கௌரவம் பார்ப்பாங்க. நம்ம எல்லாம் எங்க போய் பார்க்கிறோம்? நமக்கு கௌரவம்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே நம்முடைய பல பேரினுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம், நாமே பிரச்சனைகளை எடுத்துக் கொள்வதற்கான காரணம் இந்த கௌரவமாக இருக்கிறது. நம்ம இந்த அளவுக்கு கௌரவம் பார்க்க மாட்டோம். இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகின்ற அளவிற்கு அந்த அளவிற்கு நம்மிடத்தில் கௌரவம் இருக்கிறதா என்பது தெரியவில்லை. ஆனால் நம்மிடத்திலும் பல நேரங்களில் கௌரவம் இருக்கிறது. எப்படிலாம் தெரியுமா கௌரவம் பார்ப்போம்? இப்போ ஒரு அன்பளிப்பு கொடுக்கறத எடுத்துக்கோம். இப்ப நம்முடைய ஒரு சகோதரர் என்ன செய்யறாருன்னா, அவரினுடைய வீட்டுல ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கிறார். ஏதோ ஒரு நிகழ்ச்சி, வீடு குடி போகின்ற நிகழ்ச்சி, ஏதோ ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கிறார். அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பணக்காரர் வருவார். அவர் என்ன செய்வார்னா அன்பளிப்பா ஒரு கிஃப்ட கொடுத்துட்டு போயிடுவார். அவர் பல லட்சம் வச்சிருப்பார், கோடி வச்சிருப்பார். அவர் ஒரு 10,000க்கு 20,000க்கு ஒரு பொருளை வாங்கி கொடுத்திருப்பார். இவர் ஒரு அன்பளிப்பு செஞ்சுட்டு போயிட்டாரா? இப்ப இந்த பணக்காரர் வீட்டுல ஒரு நிகழ்ச்சி வரும். அப்ப இந்த வீடு கட்டினவர் என்ன செய்வார்னா, நம்மளும் அதே அளவுக்கு செய்யணும். அவர் நமக்கு செஞ்சிருக்காருல, நம்ம செய்யலன்னா என்ன, நம்முடைய மதிப்பெண் இடத்துல என்ன ஆகுறது? அவர் நமக்கு 10,000 20,000 வாங்கி கொடுத்துட்டாரா, நம்ம அதே அளவு வாங்கி கொடுக்கணும், இல்லாட்டி அதை விட அதிகமாக வாங்கி தர வேண்டும். நடக்குதா இல்லையா? பல நேரங்கள்ல இதை நாம் உணர்ந்திருப்போம். இங்க நம்ம மொய் வச்சுக்கிட்டு இருக்கோம், பிற மக்கள் எல்லாம் மொய் வச்சு எழுதுவாங்க. நான் ஒரு நிகழ்ச்சி வச்சு நான் மொய்யை வசூல் செஞ்சுட்டு உங்களினுடைய நிகழ்ச்சியில நான் வந்து அந்த மொய்யை எழுதுனேன். இந்த மாதிரி நம்ம நடந்துகிட்டு இருக்கோமா? அன்பளிப்பு எவ்வளவு அழகானது! இன்றைக்கு அந்த அன்பளிப்பு மிகப்பெரிய ஒரு வழிகேடாக மாறி இருக்கிறது. அன்பளிப்பின் மூலமாக கௌரவத்தை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நான் எவ்வளவு பெரிய பணக்காரன், நான் எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிறேன், நான் போய் சின்ன கிஃப்டா கொடுக்க முடியும், நான் கொடுத்தா பெரிய கிஃப்டா தான் கொடுப்பேன். நம்ம இடத்துல பொருளாதாரம் இருக்கிறது, நம்முடைய சக்திக்கு ஏற்றாக அன்பளிப்பு செய்கின்றோமா? தவறு கிடையாது. ஆனா நம்ம ஏழையா இருப்போம். நம்மளால 10,000 20,000 பெருசா இருக்கும். அந்த நேரத்திலே நாம போய் அன்பளிப்பு செய்வோம்னா இது கௌரவத்தை தாண்டி வேறு என்ன? இன்றைக்கு பல விஷயங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். ஸ்கூல்ல போய் சேர்ப்போம் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி, நம்முடைய சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளால ஒரு ஸ்கூல்ல போய் சேர்க்க முடியும். ஒரு நார்மலா இருக்கிற ஸ்கூல்ல, ஒரு நடுத்தரமாக இருக்கிற ஸ்கூல்ல போய் சேர்க்க முடியும். ஆனா அப்படி சேர்க்க கூடாது. என்ன செய்யணும்? எந்த ஸ்கூல் நிறைய ஃபீஸ் வாங்குறாங்களோ, எந்த ஸ்கூல்ல வந்துட்டு 1.5 லட்சத்துக்கு மேல வருஷத்துக்கு ஃபீஸ் இருக்கோ அங்கேதான் போய் சேர்க்கணும். சிபிஎஸ்இ சிலபஸ் எங்க நடத்துறாங்களோ அங்கேதான் போய் சேர்க்கணும். ஐசிஎஸ்இ சிலபஸ் எங்க நடத்துறாங்களோ அங்கேதான் போய் சேர்க்கணும். பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்கணும், தரமான கல்வியை கொடுக்கணும். அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நம்முடைய எண்ணம் எப்படி மாறிடுச்சுன்னா, நம்ம பக்கத்து வீட்டு பாத்திமாக்காவுடைய புள்ள அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான், நம்ம புள்ள மட்டும் இங்க படிக்கிறதா? இங்க படிச்சா என் புள்ள எப்படி? பக்கத்து வீட்டு பையனை பாருங்க, கை கட்டி ஷூ மாட்டி எவ்வளவு ஸ்டைலா போய்கிட்டு இருக்கிறா, என் புள்ள வேற செருப்ப மாட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறானே, நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? இப்பெல்லாம் இருக்கக்கூடாது. இவனையும் நம்ம 1.5 லட்சம் கட்டி அந்த ஸ்கூல்ல தான் சேர்க்கணும். இன்றைக்கு நடக்கிறதா இல்லையா? பள்ளிக்கூடங்களில் சேர்ப்பதில் கூட கௌரவம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆடம்பர திருமணத்தை எடுத்துக்கோங்க. ஆடம்பர திருமணம் எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை மேடைகள் இதை பத்தி பேசியிருப்போம். தௌஹீத் ஜமாத் தோன்றியதிலிருந்து பல மேடைகளில் ஆடம்பர திருமணத்தை பற்றி பேசி இருக்கிறோம். திருமணம் என்றால் வழக்கத்து உங்களுக்கு வேண்டும் என்றால் எளிய திருமணத்தை கையில் எடுங்கள், பல மேடைகளில் பேசி இருக்கிறோம். இருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய ஊரினுடைய நிலைமை என்ன? கல்யாணம் நான் வச்சேன்னா ஊரே மெச்சுற அளவுக்கு தான் நான் கல்யாணத்தை நடத்துவேன். வாழ்நாள்ல ஒரே ஒரு நாள் தான் நாங்க கல்யாணம் பண்ண போறோம். எவ்வளவு முக்கியமான ஒரு நாள், அந்த நாளை நாங்க சாதாரணமாக நடத்துறது. கடனை வாங்கி இன்றைக்கு திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்க கல்யாணம்னு வச்சா
தாய்மஹால்ல தான் கல்யாணம் வைப்போம். ஏன்? அப்பதானே ஊர் நம்மளை பத்தி பெருசா பேசும். கல்யாணம் எங்க நடந்துச்சு தெரியுமா? தாய்மஹால்ல கல்யாணம் நடந்துச்சு. எவ்வளவு வாடகை? ஒரு நாளைக்கு பல லட்சம் ரூபாய்கள், 1.5 லட்சத்துக்கு அதிகமாக சொல்றாங்க. எவ்வளவுன்னு தெரியல. இப்படி எல்லாம் பேசுவதற்காக இன்றைக்கு பல திருமணங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது. நம்ம ஊர்லயே தாய்மஹாலை விட ஸ்பேசியஸா, நல்ல விசாலமாக, நல்ல மண்டபங்கள் எல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் பிடிக்க கூடாது. நேம் எதுல இருக்கு? அந்த பிராண்ட் எதுல இருக்கு? தாய்மஹால்ல வச்சாதான் நமக்கு கெத்து, தாய்மஹால்ல வச்சாதான் நமக்கு கௌரவம், ஊர் பெருமையா பேசும். இதற்காக இன்றைக்கு பல மக்கள் செல்கிறார்களா இல்லையா? எங்க பிறந்த நாள்ல தாய்மஹால்ல கொண்டாடுறாங்க, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இப்படி எல்லா நேரங்களிலும் இன்றைக்கு கௌரவத்தை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். கௌரவம் முக்கியமா, மார்க்கம் முக்கியமான மார்க்கத்தை புறந்தள்ளி விட்டு கௌரவத்தை கையில் எடுக்கிறார்கள். தெரிகிறதா? கௌரவம் என்பது எவ்வளவு ஆபத்தான ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டின் பக்கம் நம்மை செலுத்துகிறது என்பதை யோசித்து பாருங்கள். நம்மையே அறியாமல் நம்முடைய உள்ளத்தில் கௌரவம் வந்து குடிகொண்டிருக்கலாம். இதை விட்டு நாம் தான் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வீடு கட்டுவதற்கான சக்தியே இருக்காது. இருந்தாலும் கடனை உடனே வாங்கி வீடை கட்டிடணும். சொந்தக்காரங்க நம்மளை பத்தி என்ன பேசுறாங்க, யார் என்ன பேசுறாங்க, ஊர் என்ன, நம்ம என்ன செஞ்சாலும் ஊர் பேசுங்க. நீங்க நல்ல முறையில வாழ்ந்தாலும் ஊர் உங்களை ஏசும், நீங்கள் தாழ்ந்த முறையில் வாழ்ந்தாலும் ஊர் உங்களை ஏசும். நம்மை குறை சொல்லாத மக்களே இருக்க மாட்டார்கள். நீங்க நல்லது செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க, தீயது செஞ்சாலும் குறை சொல்லுவார்கள். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, உழைக்காத நாயும் கிடையாது, குறை சொல்லாத வாயும் கிடையாது என்று சொல்வார்கள். ஊர் மக்கள் 1000 பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் பேசுவதற்கு ஏற்ற மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாத்திக்கிட்டு இருந்தோம்னா ஒரேடியா மாத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். இன்றைக்கு பல மக்கள் ஐபோன் வச்சிருப்பாங்க. ஐபோன் வச்சிருக்கிறதாக இருக்கட்டும், கார் வைத்திருப்பவர்களாக இருக்கட்டும், தேவைக்காக வாங்கினார், சரி, அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய பிசினஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐபோன் தேவைப்படுது, வாங்கலாம். நம்முடைய பிசினஸுக்கு ஏற்ற மாதிரி, நம்முடைய வீட்டு சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார் தேவைப்படுது, வாங்கலாம், தமிழ் கிடையாது. ஆனா மாச சம்பளமே 10,000. 10,000 மாசம் சம்பாதிப்பாரு, வச்சிருக்கிற போனை பார்த்தா 1.5 லட்சம் ரூபாய் போகும். எதற்கு? 11 மாச சம்பளம் போனை வாங்கி வைத்திருக்கிறார், ஒரே ஒரு போன். வீட்டுல இருக்கிறது 2 பேரு, ஆனா ஒரு கார் வாங்கி நிறுத்திடணும். இந்த எண்ணங்கள் மக்களுக்கு மத்தியில் இருக்கிறதா இல்லையா? யோசித்து பாருங்க. பல பேரினுடைய எண்ணங்கள் இப்படித்தான் இருக்கிறது. என்னால என் சம்பாத்தியத்தை மீறின செலவுதான் எனக்கு ஐபோன் வாங்குறது. இருந்தாலும் நான் இஎம்ஐ போட்டாச்சு வாங்குவேன், வட்டிக்கு போயாச்சு வாங்குவேன். வட்டிக்கு கடனை வாங்கி ஊருக்கு மத்தியில் பெருமை அடிப்பவர்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய யதார்த்த வாழ்க்கையினுடைய நிதர்சனம் இதுதான். இப்படி எல்லா நேரங்களிலும் கௌரவத்தை எதிர்பார்க்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். கௌரவம் என்கின்ற ஒன்று நம்முடைய ஈமானை குளிதோண்டி புதைத்து விடும், நம்மை வழிகேட்டின் பக்கம் செலுத்திவிடும். அந்த கௌரவத்திலிருந்து இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேவையில்லை. கண்ணியத்தை நாம் பெற வேண்டும். கண்ணியத்தையும் கௌரவத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. கண்ணியம் என்பது வேறு, கௌரவம் என்பது வேறு. கண்ணியம்னு என்ன தெரியுமா? இப்ப எனக்கும் ஒருத்தருக்கு சண்டைங்க, 2 பேருக்கு சண்டை. ஆனா நான் இப்ப கௌரவமா இருக்கிறேன்னு என்ன தெரியுமா பண்ணுவேன்? அவனு தானே என்கிட்ட சண்டை போட்டாரு, நான் எதுக்கு அவன்கிட்ட போய் பேசணும், நான் எதுக்கு இறங்கி போகணும், இப்படின்னு பிடிவாத குணமா இருக்கிறோம்ல, இது கௌரவம். என் கௌரவம் என்ன ஆகுறது, நான் போய் அவன்கிட்ட பேசுறதா, இப்படின்னு இருந்தா இதற்கு பேர் கௌரவம். அதே நேரத்துல அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான்? நீங்க உறவை பேணிக்கணும், உங்களில் முதலில் சென்று சலாம் சொல்பவர் தான் சிறந்தவர். அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இறைவனுக்காக நான் தாழ்ந்து போறேன், நான் போய் அவர்கிட்ட பேசுறேன். நான் பேசும் பொழுது என்னுடைய கௌரவம் இல்லாமல் போயிடலாம், அந்த இடத்துல அல்லாஹ் எனக்கு கண்ணியத்தை கொடுப்பான். நாம் கண்ணியத்தை தான் பெற வேண்டுமே ஒழிய ஒருபோதும் கௌரவத்திற்கு ஆசைப்பட்டு விடக்கூடாது. இதில் நாம் சரியாக இருந்து விட வேண்டும். கண்ணியம் என்பது இறைவன் நமக்கு வழங்குவது, கௌரவம் என்பது நாம் மற்றவர்கள் மத்தியில் தேடி செல்வது. எனக்கு கௌரவம் வேணும், நான் கௌரவமா இருக்க வேண்டும் என்று தேடி செல்வது. நம்ம கண்ணியமாக இருக்க வேண்டும் என்றால் இறைவன் நமக்கு அதை வழங்க வேண்டும். அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, அல்லாஹு மாலிக்குல் முல்க், அல்லாஹும்ம மாலிக்குல் முல்க் துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா. இறைவன் தான் தம்முடைய கரத்தில் ஆட்சி அதிகாரத்தை வைத்திருக்கிறான். தான் நாடியவருக்கு அவன் ஆட்சியை வழங்குகிறான், தான் நாடியவரிடத்திலிருந்து ஆட்சியை எடுக்கின்றான். வ துஇஸ்ஸு மன் தஷா வ துலில்லு மன் தஷா. தான் நாடியவர்களை இறைவன் கண்ணியப்படுத்துகிறான், தான் நாடியவர்களை இறைவன் இழிவுபடுத்துகிறான். அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு இறைவன் சொல்கின்ற விதத்தில் வாழ்ந்தால் நாம் கண்ணியத்தை அடைய முடியும். பிடிவாதத்தோடு இருந்தால், கௌரவத்தோடு இருந்தால் இறைவனினுடைய மார்க்கத்தை விட்டும் தூர சென்று விடுவோம். ரசூலுல்லாஹ் பல நேரங்கள்ல சொல்லி இருந்திருக்கிறாங்க, தாழ்ந்து போக வேண்டும். தாழ்ந்து போவதனால் நம்ம ஒருபோதும் மறந்து போயிட மாட்டோம். நீங்கள் இருவர் சண்டை போட்டால் 3 நாட்களுக்கு மேலாக பேசாமல் இருப்பது உங்களுக்கு அனுமதி கிடையாது. 3 நாள் வரைக்கும் நீ பேசாம இருந்துக்க. அந்த கோபம் தணிவதற்கு ஒரு 3 நாள் டைம் எடுத்துக்க. அந்த 3 நாள் தாண்டிடுச்சுன்னா உங்களில் யார் முதலில் பேசுகிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். பல வருஷ கணக்காக பேசாம இருக்கும், கௌரவத்தை கையில வச்சுக்கிட்டு
நாம பேசவே மாட்டேன்னு, முகம் கொடுத்து பாத்துடவே மாட்டேன்னு, என்ன ஆனாலும் சரி வீட்டு வாசல் இருந்துச்சிட மாட்டேனே, கௌரவத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறோம், கண்ணியத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். ஆக அன்பார்ந்தவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் பிற மக்களிடத்துல மதிப்பு மரியாதை கௌரவத்தை எதிர்பார்க்காமல் இறைவனிடத்துல, படைத்த இறைவனிடத்துல கண்ணியத்தை எதிர்பார்த்தால் இம்மையிலும் நம்மை இறைவன் கண்ணியமாக வைத்திருப்பான், நாளை மறுமையிலும் நமக்கான கண்ணியத்தை இறைவன் வழங்குவான். ஆக வரக்கூடிய காலகட்டங்கள் நம்மால் முடிந்த அளவிற்கு எல்லா செயல்களையும் இறைவனுக்காக செய்ய பார்ப்போம். மனிதர்களுக்காக எந்த செயலும் செய்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை எடுத்து யோசிச்சு பாருங்க. நம்ம நமக்காக அல்லாவுக்காக வாழ்ந்த வாழ்க்கை நிறையா இருக்கா, இல்ல அடுத்தவர்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கை நிறைய இருக்கா என்று யோசித்து பாருங்கள். பெரும்பான்மையான மக்களினுடைய வாழ்க்கை பிறருக்காக வாழ்ந்த வாழ்க்கையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை நாம் நமக்காகவும் நம்முடைய மறுமைக்காகவும் இறைவனுக்காகவும் வாழ வேண்டுமே தவிர மற்றவர்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக ஒருபோதும் வாழக்கூடாது. ஆக வரக்கூடிய காலகட்டங்கள் நம்மால் முடிந்த அளவிற்கு அனைத்து செயல்களிலும் இறைவன் என்பதை திருப்தியையும் இறைவன் வழங்கக்கூடிய கண்ணியத்தையும் எதிர்பார்த்து வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக ஒரு ரஹ்மான் அனைவரையும் ஆக்கி அருள் வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதலாவது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், சென்ற உரையில் கண்ணியம் பெறுவோம் என்கின்ற தலைப்பின் கீழாக ஒரு சில செய்திகளை அறிந்திருந்தோம். இப்பொழுது அதற்கு அடுத்தபடியாக நாம் அனைவரும் முஹர்ரம் மாதத்தை அடைந்திருக்கிறோம். முஹர்ரம் மாதம் என்பது முதலாவது மாதம். இந்த முஹர்ரம் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு தனித்துவமான நோன்பை பற்றி நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த நோன்பிற்கான பேர் தான் ஆஷூரா என்கின்ற ஒரு நோன்பு. இந்த நோன்புக்கு எதனால ஆஷூரான் பேர் வந்துச்சுன்னா, முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் இந்த நோன்பை நாம் நோக்க வேண்டும். அரபியில 10 என்பதற்கான வார்த்தை என்னன்னா அஷர் என்று சொல்வார்கள். அந்த அஷர் என்பதிலிருந்து வந்ததால் தான் இதற்கு ஆஷூரா என்கின்ற பெயர் வந்திருக்கிறது. 10வது நாள் ஆஷூரா நோன்பு நோக்க வேண்டும். இந்த ஆஷூரா நோன்பினுடைய வரலாறு என்னன்னா, ஆரம்ப காலகட்டத்துல அறியாமை காலத்துல மக்காவில் மக்கள் எல்லோரும் இருக்கும் பொழுது, சஹாபாக்களும் சரி நபி அவர்களும் சரி மக்கால வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் அவர்கள் நோன்பு நோட்டு வந்தார்கள். அவங்க நோன்பு நோட்டுறதற்கான காரணம் என்னன்னா, மக்கத்து வாசிகள் நோன்பு நோட்டுறதற்கான காரணம் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் தான் காபாவினுடைய திரை சிலை மாற்றி அமைக்கப்படும். அங்க காபாவை சுற்றி இப்பொழுதும் திரை சிலை இருக்கிறது. மிகப்பெரிய கருப்பு கலர்ல ஒரு திரை சிலை இருக்கும்ல, அந்த திரை சிலை மாற்றி அமைக்கப்படுகின்ற நாள் இந்த 10வது நாள். அதை ஒரு சிறப்பு நாளாக கருதி அதனால் பிறந்த மக்கள் அனைவரும் நோன்பு நோட்டு வந்தார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு கடமையாக்கப்பட்டிருந்த நோன்பு ஆஷூரா நோன்பு தான். ஹிஜ்ர செஞ்சு வர்றதுக்கு முன்பாக மக்காவில் வாழும் பொழுது இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக கடமையான நோன்பாக முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் நோன்பு நோட்டு வந்தார்கள். ஹிஜ்ர செய்து வந்ததற்கு பிறகாக ஹிஜ்ரி 2ற்கு பின்பாக ரமலானினுடைய நோன்பு கடமையாக்கப்படுகிறது. ரசூலா மதீனாக்கு வந்துதான். மதீனாக்கு வந்து பாக்குறாங்க, மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் ஆஷூரா நோன்பை நோக்கிறார்கள். நம்ம மக்கால இருந்தோம், காபாவினுடைய திரை சிலையை மாற்றி அமைப்பாங்க, அதனால நம்ம நோன்பு வச்சு சரி. யூதர்கள் எதுக்காக நோன்பு முடிக்கிறாங்க? அந்த காரணத்தை தெரிந்து கொள்வதற்காக யூதர்களை அழைத்து நம்ம வந்திருக்கிறார்கள். நீங்க எதுக்காக முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் நோன்பு வச்சிருக்க? இது மக்கள் வாசிகளினுடைய வழக்கம், எங்களினுடைய வழக்கமாக ஏராளமான ஆண்டுகளாக நாங்கள் கடைபிடித்து வருகிறோம். நீங்களும் முஹர்ரம் மாதம் 10வது காப்பாற்றி ஃபிரௌனை மூழ்கடித்தானே, அந்த நாள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் என்று யூதர்கள் சொல்கிறார்கள். இதை கேட்டவுடன் நபி அவர்கள் சொல்கிறார்கள், மூசா அவர்களுக்கு உங்களை விட நாங்கள் தான் மிக நெருக்கமானவர்கள், அதனால் நாங்கள் இந்த நோன்பை தொடர்வோம் என்று சொல்கிறார்கள். இந்த ஆஷூரா நோன்பை நோற்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னவென்றால், முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவ மன்னிப்பு இந்த நோன்பில் இருக்கு. ரசூலுல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு நாள் தான் நோன்பு வச்சிருக்காங்க. முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் தான் நோன்பு வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் இறுதி கட்டத்தில் இருக்கும் பொழுது, நபி அவர்களினுடைய மரண தருவாய் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஆண்டில் இருக்கும் பொழுது ஒரு சஹாபி ஒரு கேள்வி எழுப்புறார். என்ன கேள்வி எழுப்புறாருன்னா, அல்லாஹ்வினுடைய தூதரே, நீங்க என்ன சொன்னீங்கன்னா யூதர்களுக்கு மாற்றம் செய்யணும்னு சொல்றீங்க. யூதர்கள் என்ன செய்கிறார்களோ அதற்கு மாற்றாக நாம் நடக்க வேண்டும். யூதர்கள் மீசையை வளர்த்து தாடியை மதிக்கிறார்கள், அதனால நம்ம என்ன செய்யணும்னா தாடியை வளர்த்து மீசையை கத்தரிக்க வேண்டும். இப்படி எல்லா நேரங்களிலும் யூதர்களுக்கு மாற்றமா நடக்க நீங்க சொல்றீங்க.
ஆனா நம்ம ஒரு விஷயத்துல யூதர்களோட ஒத்து போய்கிட்டு இருக்கோமே, இந்த ஆஷுரா நோன்பு. இந்த ஆஷுரா நோம்புல நம்மளும் நோன்பு வைக்கிறோம், அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. யூதர்களோட ஒன்னா நடக்கிற மாதிரி, ஒப்பா நடக்கிற மாதிரி இருக்கிறது. யூதர்களுக்கு மாற்றம் தானே செய்ய வேண்டும் இஸ்லாமியர்கள் அப்படின்ற கேள்வியை கேட்டனால் நபிகள் நாயகம் அவர்கள் மாற்றி அமைக்கிறார்கள். அப்படின்னா நம்ம இனிமே எப்படி நோன்பு நோற்போம் என்றால், அதற்கு முந்தைய நாளான 9வது நாளையும் சேர்த்து நாம் நோன்பு வைப்போம். நபி அவர்கள் சட்டத்தை மாற்றி விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு நாம் உயிரோடு இருந்தால் முஹர்ரம் 9ம் நோன்பு வைப்போம், முஹர்ரம் 10ம் வைக்க வேண்டும் என்று நபி அவர்கள் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். ஆகையால் இந்த வருடம் இப்பொழுது நாம் முஹர்ரம் மாதத்தில் இருக்கின்றோம். வரக்கூடிய 25 மற்றும் 26, அதாவது வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை, சரியா இன்றையிலிருந்து 6வது நாள் 7வது நாள் முஹர்ரம் மாதத்தினுடைய 9 மற்றும் 10வது நாளாக இருக்கிறது. இந்த 2 நாட்களிலும்